வாக்களிப்பு எவ்வாறு இடம்பெற்றிருக்கின்றது? வடக்கு கிழக்கு உட்பட அதிகமாக தமிழ் பேசும் மக்கள் செறிந்து வாழும் இடங்கள் உட்பட எவ்வாறான வாக்களிப்பு நடைபெற்றிருக்கின்றது, எவ்வாறு மக்கள் வாக்களித்திருக்கின்றனர் என்றதை பார்க்கின்றோம். மாற்றம் ஒன்றே மாறாதது. இந்த வாக்கியம் மீண்டும் சந்தைக்கு மலிந்திருக்கின்றதா சேன? இந்த ஒரு ஷாக் ரிசல்ட் தான் உண்மையில ரிசல்ட் என்று பார்க்கும் பொழுது ஒரு விதத்தில், ஆனால் எதிர்பார்த்ததுதான். நீங்கள் ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு தமிழ் மக்கள் பாழுகின்ற இடங்களில் என்பிபிக்கு கூடுதலான வாக்கு விழும் என்பதை உடனடியாகவே பல ஆய்வாளர்கள் சொல்லியிருக்கிறோம். எதிர்பார்த்த ஒரு விஷயம்தான். இவ்வளவு தூரத்துக்கு அதிகமாக வரும் என்று பலர் எதிர்பார்க்கவில்லை. ஆனா அதே சமயம் முக்கியமான ஒரு புள்ளியை இங்கு பதிவு செய்ய வேண்டும். ஏனென்றால் தொடர்ந்து எல்லா ஊடகங்களிலும் தொடர்ந்து இனி இதை பற்றி தான் பேச போகிறார்கள். இது ஒரு உஃபோரியா, இன்னொரு விதமான ஒரு கவர்ச்சியை ஏற்படுத்துவதற்கான வேலைகளை செய்வார்கள். குறிப்பாக நீங்கள் கணக்கு பார்த்தீர்களான ஏறத்தாழ 50% மேற்பட்ட மக்கள் வாக்களிக்க செல்லவில்லை. கிட்டத்தட்ட ஒரு 45 வச்சுக் கொள்வோமே, வாக்களிக்க செல்லவில்லை. அது ஒரு முக்கியமான புள்ளி. அதை விட்டு நாங்கள் பேச முடியாது. என்னன்னு சொன்னா எந்தூசியாசம் அங்க இருக்கல. இந்த எலெக்ஷனுக்கு போய் யாருக்கு வாக்களிப்பது என்ற ஒரு கேள்வி எல்லார் மனங்களிலும் இருந்தது. ரிஜெக்ட், எல்லாரும் தெரிஞ்சாக எல்லாரையும் தூக்கி வழியால போடு என்ற ஒரு மேலோங்கி இருந்த ஒரு தன்மை இருந்தது. 2010 ஆண்டு யுத்தம் முடிஞ்ச பிறகு, 2010 ஆண்டு உங்களுக்கு தெரியும் நடந்த எலெக்ஷனுக்கு பிறகு இந்த முறைதான் மிக குறைந்தளவான வீதமான வாக்காளர்கள் வாக்களித்து சென்றிருக்கிறார்கள். அள்ளுப்பட்டு வாக்குச்சாவடிகளை நோக்கி மக்கள் ஓடவில்லை. உங்களுக்கு தெரியும் 2014 ஆண்டு என்ன நடந்தது? தமிழ் மக்கள் வாழ்கின்ற இடத்தில் அந்த ரீஜனல் எலெக்ஷன் நடக்கும் பொழுது ஏராளமான மக்கள் ஓடி சென்று வாக்களித்தார்கள். ஒரு எந்தூசியாசம் இருந்தது. நாங்கள் அத்தகைய ஒரு நிலைப்பாடு தமிழ் மக்கள் வாழ்ந்த பகுதிகள் மட்டுமல்ல, தெற்கிலும் இருக்கவில்லை. தெற்கிலும் கூட இதேதான் நிலவரம். இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த லோவர் ஓட்டர் டேர்ன் அவுட் எலெக்ஷனா இது மார்க் அவுட் ஆகி இருக்கிறது ஒரு முக்கியமான புள்ளி. இரண்டாவது புள்ளி என்னென்று சொன்னால், தமிழ் மக்கள், அதுக்காக நாங்க சொல்லக்கூடாது, இது ஒரு எக்ஸ்கியூஸாக நான் அந்த புள்ளியை வைக்கவில்லை நடேசன். அதுக்காக நாங்க சொல்ல முடியாது என்பிபிக்கு வாக்கு விழவில்லை என்று. எதற்காக மக்கள் என்பிபிக்கு வாக்களித்தார்கள் என்று கேட்டால், உங்களுக்கு தெரியும் ஜனாதிபதி தேர்தலில் என்ன நடந்தது என்று. என்னன்னு சொன்னால், இப்போ அந்த ஒவ்வொரு ப்ராஜெக்ட் என்று கொண்டு வருகிறார்கள். எதுவுமே மக்களுக்கான ஒரு போராட்டங்கள், ஒரு மக்கள் சார்ந்த ஒரு விஷயத்தை முன்னெடுத்துக் கொள்ளவில்லை. அவர்கள் எக்கனாமிக்கல் சார்ந்த, பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகளை இந்த தமிழ் மக்கள் கையில் தூக்கவில்லை என்று பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்ற நிலையில் ஏதோ ஒரு விதத்தில் நாங்கள் சில எஸ்டாப்ளிஷ் பார்ட்டி ரிஜெக்ட் பண்ணுவோம் என்பதை வாக்குக்கு சென்றவர்கள் பதிவு செய்திருக்காங்க. இது ப்ரோ ஜேவிபி என்பதை விட எதிர்த்து வாக்களித்த தன்மை, எதிர்ப்பு தன்மை தான் இதில் அடுத்த புள்ளியை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. எதிர்த்து வாக்களித்திருக்கிறார்கள் மக்கள் என்பதை. இது முக்கியமான விஷயம் ஒன்றை தொற்றிருக்கின்றீர்கள். அதற்கு போக முன்னர், தொடர்ச்சியாக இந்த நேர்காணலை தொடர முன்னர் ஒரு சிறிய அறிவித்தல். இந்த நேர்காணல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த இணைப்பு என்பது காணொலி வாயிலாக, யூடியூப் வாயிலாக நீங்கள் பார்க்கும் இந்த இணைப்பு என்பது இன்னும் ஒரு 5 நிமிடங்களில் நின்றுவிடும். அது உடனடியாக இன்னொரு புதிய இணைப்பில் ஆரம்பித்துவிடும். பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு சிறிய தகவல். உடனடியாக அது ஐபிசி தமிழினுடைய இந்த யூடியூப் தளத்தினூடாக இன்னொரு இணைப்பு வழியாக ஆரம்பித்து தொடர்ந்து செல்லும். ஒரு தகவலுக்காக சொல்கின்றேன். தொடர்ச்சியாக நேரலையூடாக பார்ப்பவர்கள் உடனடியாக புதிய இணைப்பில் இணைந்து கொள்ள முடியும். சரி, நீங்கள் குறிப்பிட்ட விடயம், அதாவது எதிர்ப்பு வாக்கள், அதாவது தொடர்ச்சியாக நாங்கள் பார்த்து வருகின்றோம். இந்த எதிர்ப்பு வாக்குகள் தான் அங்கு கணிசமாக விழுகின்றது. அது முக்கியமாக விடுதலை புலிகளினுடைய ஆயுத போராட்டம் அல்லது விடுதலை புலிகளுடைய அழித்தொழிப்பிற்கு பின்னர் இடம்பெற்ற தேர்தல்கள் பலவற்றிலும் பார்க்க போனால் இந்த எதிர்ப்பு வாக்கு, நீங்கள் சொன்ன மாகாண சபை தேர்தலை தவிர மற்றைய தேர்தல்கள் அனைத்தும், உதாரணமாக சொன்னால் தமிழரசு கட்சிக்கான தலைவர் தேர்தலில் கூட சுமந்திரனுக்கான எதிர்ப்பு வாக்காகத்தான் ஸ்ரீதரனுக்கு வாக்குகள் திரண்டன. அவ்வாறு ஒரு நிலைமைதான் இருந்தது. ஆனால் இந்த என்பிபியினுடைய வாக்கு பெறுதலை அல்லது என்பிபிக்காக அளிக்கப்பட்ட வாக்குகளை மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பி வாக்களித்திருக்கிறார்கள் என்ற ஒரு தீவிர பிரச்சாரமும் சொல்லப்படுகின்றது. அத்தோடு சேர்த்து இந்த தேசியம் என்று பேசுபவர்களுக்கு முகத்தில் அறைந்திருக்கின்றார்கள் என்ற புள்ளியையும் முன்வைக்கின்றார்கள். இதற்கான பதிலை உங்களுடைய முதல் கட்ட கருத்தாக நான் எடுத்துக்கொள்கின்றேன். என்னிடம் கேட்கிறீர்களா நடேசன்? அதாவது 2 முக்கியமான புள்ளிகள் நீங்கள் குறிப்பிட்டு சொல்லியிருந்தீர்கள். எதிர்ப்பு என்பது
நாங்கள் எதிர்ப்பு என்று சொல்லும் பொழுது அது ஒரு பரந்துபட்ட ஒரு கருத்து. நாங்கள் ஒவ்வொருத்தரிடம் போய் கேட்டு நாங்கள் அந்த கருத்து கணிப்பு இல்லை. அங்கிருந்தவர்களுடன் பேசி ஒரு ஜெனரலாகத்தான் சொல்ல முடியும். பல கருத்து கணிப்புகள் பிழையாகி கொண்டிருக்கின்றன பல நாடுகளில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்ற நிலையில் ஒரு ஜெனரல் ஒரு ஃபார்முலேஷன் தான். ஆனால் இந்த எதிர்ப்புக்கு பின்னால் ஒரு தேவையும் இருக்கின்றது. மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். இந்த 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 எல்லாரையும் இந்த கரப்ஷன் செய்தவர்கள், மக்களை ஏமாத்துகிறவர்கள், இவர்கள் எல்லாரையும் முடித்துவிட்டு ஒரு சரியான அரசியல் இருக்கக்கூடாதா என்ற எதிர்ப்பு தான் அந்த ஒரு கோரிக்கையும் தான் அந்த எதிர்ப்பு என்பது. ஆனா இதை நீங்கள் என்பிபிக்கு முழுமையான ஆதரவை நோக்கி மக்கள் சரிவு செய்கிறார்களா, ஒரு தேசிய இலைக்குள் மக்கள் வந்து விட்டார்களா என்ற கேள்விகளை கேட்டால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படியானால் நீங்கள் சொல்ல வேண்டும், நாங்கள் எதை வைத்து சொல்லுகிறீர்கள் என்று சிலர் கேட்கலாம். நீங்கள் ஜனாதிபதி தேர்தலை சுட்டி காட்டுவோம். சமீபத்தில் நடந்தது, நீண்ட காலத்துக்கு முதல் நடந்ததல்ல, சமீபத்தில் தான் நடந்தது. ஜனாதிபதி தேர்தலை சுட்டி காட்டுவோம். மற்றது எவ்வாறு என்பிபிக்கான ஆதரவுகள் அங்கிருந்தது, எதிர்த்தலைகள் எவ்வாறு எழுந்தன பல கூட்டங்கள் என்பதை சுட்டி காட்ட வேண்டியிருக்கும் என்று பல்வேறு விதங்களை நாங்கள் சுட்டி காட்ட முடியும். இது ஒரு சிறு அலை மட்டும்தான். சோ அது ஒன்று. அப்ப அதனால் நாங்கள் அதுக்குள் வாசிக்கக்கூடிய விஷயம் இந்த தேர்தல் ரிசல்ட்டை வச்சு ஒரு லிமிட்டாகத்தான் இருக்கின்றது. நாங்கள் அதை பற்றி அவளுடைய ஆதரவை நோக்கி நகர்கிறார்கள் என்பது. இரண்டாவது புள்ளி நீங்கள் சொன்னீர்கள், தேசிய மக்களுடைய தேசிய கோரிக்கை சார்ந்த ஒரு பிரச்சனை. பொதுவா இது ஒரு முக்கியமான விஷயம் நடைசெய்ய என்னன்னு சொன்னால், அரசாங்கத்தோடு வேலை செய்கின்ற ஒரு பழக்கத்தை பலர் வைத்திருக்கின்றார்கள். இன்று அதை நியாயப்படுத்துகிறார்கள். மக்களை ஓட்டு போடுகிறார்கள் தானே என்று சொல்லி இனி வரப்போகின்ற ஒப்பர்ச்சுனிஸ், அதாவது மக்களை ஏமாற்றுகின்ற சக்திகள் அரசாங்கத்தோடு அதிகாரத்தோடு நிற்பதை நியாயப்படுத்துவதற்கான ஒரு வழியை தேடுவார்கள். அதன் ஒரு பகுதியாகத்தான் உங்கள் மூஞ்சையில் அறைந்திருக்கிறார்கள் மக்கள் என்ற பிரச்சாரத்தை இவர்கள் ஆரம்பிப்பார்கள். அதாவது குறிப்பாக உங்கள் என்று சொன்னால் மக்களுடைய தேசிய உரிமை சார்ந்த ஒரு பிரச்சாரங்களை அல்லது தேசிய உரிமையோடு அதாவது பொருளாதார உரிமைகளையும் பேசுகின்றவர்கள் மத்தியிலான ஒன்றை தொடங்குவார்கள். இன்னொரு அதற்கு ஆதரவாக சில பிரச்சனைகளை சுட்டிக்காட்டும். ஒன்று, ஜேவிபி என்பிபி ஒரு தமிழ் மக்களுக்கு எந்த விதமான ஒரு தேசிய கோரிக்கை சமாதான பிரச்சனைகளையும் வைக்கவில்லை. ஒரு தேசிய, அதாவது இலங்கை தேசம் என்ற ஒற்றுமை, நாங்கள் ஒன்றுபட்ட இலங்கைக்குள் இருந்து எல்லாத்தையும் அள்ளுவோம் பிடுங்குவோம் என்ற அடிப்படையில் தானே வைத்தார்கள். அவர்களுக்குத்தானே மக்கள் வாக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்ற ஒரு புள்ளி. அடுத்த புள்ளி என்னென்று சொன்னால், அங்கு தேசியம் சார்ந்து நின்ற சக்திகள் நல்ல அடி வாங்கி இருக்கிறார்கள் அல்லவா. அதாவது டிஎன்பிஎஃப் போன்றவர்கள், டிஎன்பிஎஃப் பாருங்கள், மக்கள் வாக்களிக்க போனார்களா, கொஞ்சமாவது வாக்கு கொடுத்தார்களா, பாருங்கள் அவர்கள் பலத்தை, நல்லூர் கூட அவர்கள் வாக்கெடுக்க முடியவில்லையே என்ற ஒரு பிரச்சனையை அவர்கள் முன்வைப்பார்கள். இந்த ரெண்டு புள்ளி நியாயமான கோரிக்கை தான், நியாயமான புள்ளிகள் தான். நாங்கள் இதை கவுண்டர் பண்ண இல்லாத அதை தவறு என்று நான் சொல்லவில்லை. அது ஒரு ஃபேக்சுவலான ஒரு டீட்டெயில். ஆனால் அதை வைத்துக் கொண்டு இவர்கள் செய்யக்கூடிய அரசியலை நாங்கள் கழிக்கணும். ஒன்று, நான் முதல் சொன்ன புள்ளி, பெரும்பான்மையானவர்கள் அங்கு வாக்களிக்கவில்லை என்றது இன்னொரு புள்ளி. அடுத்தது, இந்த வாக்கை ஒரு ரெஃபரண்டமாக, ஒரு தேசிய உரிமைக்கான அல்லது மக்களுடைய தேசிய அபிலாசைகள் சம்பந்தமான ரெஃபரண்டமா பார்க்கறது மிகப்பெரிய தவறு. அந்த கருத்தாடல், அந்த உரையாடல் தமிழ் கட்சிகள் மத்தியில் கூட பெருசாக நடக்கவில்லை. இது ஒரு மிகப்பெரிய தவறு, தமிழ் கட்சிகள் விட்ட மிகப்பெரிய தவறு. அவர்கள் பொருளாதார ரீதியான ஒரு மாற்றை முன்வைக்க வரவில்லை. ஒன்று. இரண்டாவது, மக்களுடைய தேசிய அபிலாசைகள் சார்ந்த ஒரு பிரச்சனையை எவ்வாறு இந்த என்பிபி பார்க்கிறது என்ற பிரச்சனையை இவர்கள் முன்னெடுத்து செல்லவில்லை. சுமந்திரன் உட்பட உங்களுக்கு தெரியும், ஜனாதிபதி தேர்தலில் அந்த கிளிநொச்சியில் நடந்த கூட்டத்தில் ஒரு எச்சரிக்கை விட்டது போல் அனுர பேசிய பொழுது அடுத்த நாள் காலையில் சுமந்திரன் எல்லா பத்திரிகைகளுக்கும் தெற்கில் சிங்களத்திலும் தமிழிலும் பேசி பேட்டி கொடுக்கிறார் சொன்னா, இல்ல அவர் ரேசிஸ்ட் இல்ல, அது சரியா தான் சொல்லி இருக்கிறார் சொல்லி கவர் பண்ணார்கள். இவர்கள் அந்த வேலையை தொடர்ந்து இவர்கள் செய்தார்களே தவிர, மக்கள் மத்தியில் போய் ஒரு தேசிய அபிலாசைகள் சார்ந்த ஒரு போராட்டம் நடந்தது, அதுக்கான பிரச்சாரங்கள் நடந்தன, அது பற்றிய எலெக்ஷனில் ஒரு ஃபீச்சராக இருந்தது, அது அடி வாங்கி விட்டது என்று சொல்ல முடியுமா? கிடையாது. அதுவும் ஒரு ஃபேக்ட். அப்படியும் சொல்ல முடியாது. அந்த ஒரு பிரச்சனை அங்கு நடக்கவில்லை. மக்களை பொறுத்தளவில் இந்த தேர்தல் என்பது ஒரு வித்தியாசமான தேர்தல், ஒரு பெரிய மாற்று ஏற்பட்டிருக்கின்றது. இலங்கை ஏற்கனவே ஜனாதிபதி தேர்தலில் அவர்கள் ஏற்கனவே அதிகாரத்தை கைப்பற்றி இருக்கிறார்கள். அந்த அதிகாரத்தை கைப்பற்றி இருக்கிற காரணத்தால் சில நடவடிக்கைகளை எடுக்கலாம் என்ற ஒரு விஷயம். அடுத்ததாக, அங்கு இவர்கள் வரவே போவதில்லை, யூஎன்பியில் இருந்து மற்றவர்கள் வரவே போகவில்லை என்ற ஒரு லெசர் ஈவிலிசத்தினுடைய டொமினேஷன். அடுத்ததாக, அந்த மாதிரியான சக்திகளுடைய தொடர்ச்சியான ஒரு
கான்சியஸ்னஸ் ஒரு தொடர்ச்சியைத்தான் நாங்கள் இந்த தேர்தலை பார்க்கலாமே தவிர அதற்கு மீறி போய் கொள்கை அடிப்படையில் இந்த தேர்தலை நாங்கள் வாசிக்க முயல்வது தவறான ஒரு நிலைக்கு தான் எடுத்து செல்லும். நிச்சயமா. பாலமாஸ்டர், எப்படி பாக்குறீங்க இன்று வந்திருக்கின்ற இந்த தேர்தலினுடைய வெளிப்பாடு? இதை வைத்துக்கொண்டு தமிழ் தேசிய அரசியல் அல்லது தமிழ் தேசியம் சார்பான மக்களுடைய நிலைப்பாடு மாறிவிட்டது என்று குறிப்பிடுவது எவ்வாறான ஒரு சரியான பார்வையாக இருக்காது என்ற விடயத்தை சேனன் முன்வைத்திருந்தார். ஆனால் இதற்குள் இன்னொரு கேள்வியையும் எழுப்ப வேண்டியிருக்கின்றது. இன்று இவ்வளவு சுயேட்சை குழுக்கள் உட்பட பல்வேறு தரப்பட்ட பிளவுகளுடன் பிரச்சனைகளுடன் மக்களை ஒன்று திரட்ட முடியாமல் போனது இந்த பாரம்பரியமாக இருந்து வருகின்ற கட்சிகளினுடைய சேர்த்து தானே இந்த முடிவினை மக்கள் மத்தியிலே மக்கள் இந்த முடிவினை எடுத்திருக்கின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கின்றார்கள். இதில் மக்களை குறை கூற முடியுமா, அல்லது இது தமிழ் பேசும் மக்களை பிரதிநிதிப்படுத்துகின்றோம் என்று சொல்லிக்கொண்டு அரசியல் செய்த கட்சிகளின் தவறு என்று நீங்கள் பார்க்கின்றீர்களா பாலமாசு? நிச்சயமாக நல்ல கேள்வி. உண்மையிலே இது மக்களின் தவறு அல்ல. மக்களை வழிநடத்திய தமிழ் தேசிய அரசியல் தலைவர்களுடைய தவறு. அதாவது 2009ஆம் ஆண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு பலமாக இருந்தது. அதுக்கு முன்பு 2009க்கு பிற்பாடு திரு சுமந்திரன் எப்போது தமிழ் தேசிய கூட்டமைப்பு கொண்டு வரப்பட்டாரோ அன்றிலிருந்து அது சரிய தொடங்கியது. முதலாவது புலிகளுடைய ஆதரவாளர்கள் என்ற வகையில குறிப்பிட்டவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். திரு கஜேந்திரகுமார், செல்லியா கஜேந்திரன், திருமதி பத்மினி சிதம்பரம் போன்றவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். பின்பு அடுத்ததாக திரு சுமந்திரன் செய்த வேலை, இது திரு சம்பந்தனை வேலை சேர்ந்து செய்த வேலை கிட்டத்தட்ட தேசிய நீக்க அரசியலை செய்தார்கள். பின்பு அடுத்த ஒரு கட்டமாக தங்களுடைய தமிழரசு கட்சியினுடைய பலத்தை நிரூபித்து காட்ட வேண்டும் என்பதற்காக தமிழ் தேசிய கூட்டமைப்போடு இருந்த கட்சிகளை வெளியேற்றினார்கள். அதன் பின்பு தமிழரசு கட்சிக்குள்ள திரு சுமந்திரன் தன்னுடைய சர்வாதிகாரத்தை நிலைநாட்ட முற்பட்டார். இது படிப்படியாக வடக்கு கிழக்கில் மக்கள் மத்தியில் அது பரவ தொடங்கியது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு பலவீனமடைய தொடங்கியது. அது படிப்படியாக 2009 பலவீனப்பட்டு தற்போது தமிழரசு கட்சிக்குள் அது 2 பெரிய பிளவாக அது வந்து அந்த தமிழரசு கட்சியும் கூட இப்ப அடுத்த கட்டத்தை செல்வதற்கு நீதிமன்றத்தை நாடுற நிலைக்கு சென்றுகின்றது. அந்த வகையில் இதனுடைய முழு பொறுப்பையும் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கிற இதுவரை காலமும் செயற்பட்டு வந்த தமிழ் தேசிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பொறுப்பெடுக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக முழுமையான பொறுப்பை திரு சுமந்திரன் தான் இந்த வீழ்ச்சிக்கு வடக்கு கிழக்கில தமிழ் மக்கள் இப்படி சிங்கள தேசிய கட்சிக்கு, அதாவது இன்றைக்கு அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியை நோக்கி வாக்களிக்க வேண்டிய ஒரு நிலை உருவாகியதுக்கு அதுதான் காரணம். ஏனென்றால் தமிழ் தேசமாக தமிழ் திரட்சியாக நாங்கள் இருந்து அந்த பேரம் பேசும் சக்தியை திரு சுமந்திரன் உடைத்து விட்டார், தமிழரசு கட்சி உடைத்து. எனவே இந்த பேரம் பேசும் சக்தி இப்ப எங்கள்கிட்ட இல்லை. இப்போது யாழ்ப்பாணத்தை பார்த்தால் நல்லூர் ஒரு வீரம் செறிந்த தியாய் திரீவன் உண்ணாவிரம் இருந்த பிரதேசம் கூட இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தி அங்க அந்த பிரதேசத்தில் வென்றிருக்கின்றது. அதே போல மானிப்பாயிலும் அதே நிலை, யாழ்ப்பாண தொகுதியிலும் அதே நிலை. கிளிநொச்சி மாவட்டத்தில் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாலும் கூட கிளிநொச்சியும் கூட கிட்டத்தட்ட 43% தான் தமிழரசு கட்சிக்கு வந்திருக்கு. மிச்சம் 57% வேற இல்லை. கிட்டத்தட்ட 1 லட்சம் வாக்காளர் இருக்கணும். கிட்டத்தட்ட 60% நாட்கள் வாக்களிச்சிருக்கிறோம். 60,000 வாக்குல கிட்டத்தட்ட 23,000 வாக்கு தான் தமிழரசு கட்சிக்கு போயிருக்கு. எனவே அங்க மக்கள் தவறான முறையில் வழிநடத்தப்பட்டு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இனம் வந்துட்டு இந்த தமிழ் தேசிய பரப்பில் இருக்க கட்சிகளை நம்பி இவர்கள் எங்கட வாக்குகளை பெற்றுட்டு கட்சியா போய் தேசிய கட்சியோட சிங்கள தேசிய கட்சியோட சூரம் போறதை விட நாங்களே நேர போயிடுவோமே, நாங்களே நேர போய் கதைப்போமே, நாங்களே போய் தீர்வு வைக்கப்போமே என்ற அளவில் தனித்தனி கட்சிகள், அதாவது நீங்க சென்று கேட்டுக்கின்ற மாதிரி சுயேட்சை குழுக்கள் எல்லாம் அதனூடாக வித்தர தொடங்கியது. முக்கியமாக இன்று சமூக பரப்பில் கதைக்கப்படுகின்ற சொல்லப்படுகின்ற விடயம் சுமந்திரனுடைய பிரச்சனை தான். தமிழ் தேசிய நீக்க அரசியலுக்காக தமிழ் தேசிய நீக்க அரசியலை இவர் தொடர்ச்சியாக செய்கின்றார் என்ற விடயம் பல்வேறு தரப்பட்ட குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகிறது. தமிழரசு கட்சிக்குள்ளே அந்த பிளவுகள் என்பன மிக கூர்மையாகவும் வெளிப்படையாகவும் இருக்கின்றது, தெரிந்த விடயம். ஆனால் இங்கு இருக்கின்ற ஒரு முக்கியமான கேள்வி என்னவாக இருக்கின்றது என்றால், சுமந்திரன் செய்யும் அரசியலை
எதிர்ப்பதற்கு அல்லது அந்த அரசியலை மக்களிடம் சரியாக கொண்டு போய் சேர்ப்பதற்கு, அதற்கான எதிர்ப்பு அரசியலை செய்வதற்கு, அல்லது நீங்கள் குறிப்பிட்டது போல தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அதிலிருந்து வெளியேறி வந்தவர்கள் சரியான தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்க முடியாமல் இருக்கும் காலகட்டம், இவ்வளவு காலகட்டத்திலும் அவ்வாறு தானே தெரிகின்றது. இப்ப நீங்கள் உதாரணமாக இந்த இந்த தேர்தலை எடுத்து பார்த்தால் கூட தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்பது பெருமளவில் ஒரு வடக்கிற்கான அல்லது யாழ்ப்பாணத்திற்குள் இருக்கின்ற ஒரு கட்சியாக மட்டுமாகத்தானே தெரிகின்றது. இதில் இவ்வாறுதான் இவர்களுடைய பலம் இருக்கின்றதா, அல்லது இவர்களுடைய அரசியல் இவ்வளவு தானா? சுமந்திரனை முறியடிக்க அல்லது சுமந்திரனுடைய அரசியலை எதிர்க்க சரியான தரப்புகள் தமிழரசு கட்சிக்குள்ளேயே இல்லையா, அதில் அதற்கு வெளியிலேயும் இல்லையா என்பது ஒரு மிகப்பெரிய பலவீனமாக இருக்கின்றது இல்லையா? என்னன்னு சொன்னால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி உண்மையிலே 2010க்கு பிற்பாடு கட்சி ஆரம்பித்து இன்று கிட்டத்தட்ட 14 வருடமாக இயங்குகின்றது. நீங்கள் சொன்ன மாதிரி அது ஒரு தேசிய கட்சி என்று சொல்லப்படுகிறது. வடக்கு கிழக்கில் இருக்கிற 8 மாவட்டத்திலும் அது அலுவலகத்தை கொண்டு 8 மாவட்டத்திலும் கிளைகளை பரப்பி அது செயற்பட்டிருக்க வேணும். அப்போதுதான் அது தேசிய கட்சி. ஆனால் பலரும் என்னிடம் கேட்பார்கள், நான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பாக கதைக்கின்ற பொழுது சொல்வார்கள், அது யாழ்ப்பாணத்து கட்சி தானே, யாழ்ப்பாணத்துக்கானே இருக்குது, மன்னல்ல ஒப்பிச்சு இருக்கா காட்டுங்கோ, அப்படி வவுனியால இருக்கான்னு சொல்லுவார்கள். நான் வெட்டிக்குழுவில் வேலை செய்கிறார்கள், துங்கோல வேலை செய்கிறார்கள் சொல்லுவேன். ஆனால் இந்த குறை இருக்கின்றது. இவர்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி நீங்க சொன்ன மாதிரி சரியாக வளர்ந்திருந்தால், ஒரு மாற்றாக வளர்ந்திருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்கார், அதை ஏற்றுக்கொள்ற முதலாவது. ஆனால் இந்த தேர்தல் கிட்டத்தட்ட நான் நினைக்கின்றேன் இந்த நேரத்தில் 1,71,00,000 வாக்காளர்ல கிட்டத்தட்ட அளிக்கப்பட்ட வாக்கு சராசரி 60% 65% என்றால் கிட்டத்தட்ட 1,05,00,000 வாக்காளர்கள் இன்னைக்கு வாக்களிச்சிருப்பினோம். அதிலும் இந்த இப்போது கிட்டத்தட்ட 60,00,000 வாக்காளர்களுடைய இது கவுண்டிங் வந்துட்டு கிட்டத்தட்ட 55% மேல வந்துட்டு இப்ப ரிசல்ட் படி ஆயிட்டு. ஆனா இந்த தேர்தலில் கிடைக்கிற தகவல்ல, உத்தியோகபூர்வ தகவல்ல ஒரு வித்தியாசம் பாருங்கோ. வடக்கு கிழக்கில் தமிழ் தேசிய பரப்பில பிள்ளையால் தோல்வி நிலையை நோக்கி செல்லுகின்றார் என்ற ஒரு செய்தி வருகிறது, உத்தியோகப்பட்ட செய்தி ஒன்று. யாழ்ப்பாணத்தில் டக்ளஸ் தோல்வி நிலையை நோக்கி செல்லுகின்றார். அப்ப அங்க ஒரு விடயம் ஒன்று இருக்கு, மக்களால் அவர்கள் தோற்கடிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு பின்னால் இப்ப யாழ்ப்பாணத்துல டக்ளஸ் வாக்குகளை தான் சுமந்திரன் எடுத்துக்கொள்றாருன்னு சொல்லினோம். ஆமாம். இரண்டால் டக்ளஸுக்கு பின்னால ஒவ்வொரு வருடமும் ஒரு கட்சி இருக்கும், பெரிய கட்சி இருக்கும், ஐக்கிய தேசிய கட்சி இருக்கும், சுதந்திர கட்சி இருக்கும், பொதுஜன பரம்பரை. இன்றைக்கு அவருக்கு பின்னால கட்சி இல்லை. இன்றைக்கு இலங்கையிலேயே ஒரு சுவாரஸ்யம் என்ற தேசிய மக்கள் சக்தி இலங்கையிலேயே 3 சீட் தான் எடுத்தது கடந்த தடவை. 2 தேர்விலும் 1 நேஷனல் லிஸ்டிலும். ஆனா இன்றைக்கு அது யாழ்ப்பாணத்தில் 3 எடுக்கிறதுன்றது பெரிய கவலைக்குரிய விஷயமாக இருக்குது. யாழ் மாவட்டத்தில் 3 எடுக்கிறார்கள். தமிழ் தேசிய மக்கள் சக்தியை விட நான் இன்னொரு கேள்வியை உங்கள்ட்ட கேட்கணும். இன்று புதிதாக வந்திருக்கின்ற சுயேட்சை குழுவை சார்ந்த நீங்கள் உங்களுடைய ஊர் சாவகச்சேரியில் ஒருவர் இவ்வளவு வாக்குகளை எடுத்திருக்கின்றார் என்றது, அந்த நபர் இவ்வளவு வாக்குகளை எடுப்பதற்கு மக்கள் மீது குற்றம் சொல்லுவதா, அல்லது அவருக்காவது வாக்களிக்கலாம் என்று சொல்லி அந்த வைத்திய ரச்சுனாக்கா இவருக்காவது வாக்களிக்கலாம் என்ற நிலைமைக்கு இன்றைய அரசியல் தலைமையில் மக்களை வைத்திருக்கின்றார்கள்? இரண்டாவது சாவச்சேரியில தான் அந்த வைத்தியசாலை பிரச்சனைகள் தொடங்கியது. அங்க மக்கள் தொடங்குகின்ற போது இந்த ஊழலை வெளியில கொண்டு வருவதற்காக அந்த பிரச்சனை சாவச்சேரியில் தொடங்கியது. எனவே சாவச்சேரி மக்கள் மத்தியில அவர் கூட்டி சேர்ந்த ஆக்கள் அந்த தேர்தல் கொண்டு வந்த மயூரன் என்பவர் தென்மாட்சியை சேர்ந்தவர். அவரும் ஒரு முக்கியமான ஒரு அவர் பெற்ற, அதாவது இன்ஜினியரிங் இந்த வண்ணைக்கு இன்றை வரை மற்ற ஸ்கோரை இன்னும் இலங்கையில் உடைக்க இல்லை. ஆனால் அவர் மக்கள் மத்தியிலும் ஒரு அறியப்பட்டவர். எனவே ஒரு அந்த 8 பேருக்கும் சேர்க்கப்பட்ட ஒரு வாக்காகத்தான் இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி அவர் இன்றைக்கு அங்க சாவச்சேரி தொகுதியில தேசிய மக்கள் சக்தி அடுத்ததா வந்திருக்கு. இவர் முதலாவதா வந்திருக்கிறோம். இது ஊசி சின்னம் 17வது சின்னம் வந்திருக்கின்றது. ஆனாலும் கூட ஒட்டுமொத்தமா யாழ்ப்பாணம் என்று பார்க்கின்ற பொழுது தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் வாக்களிச்சிருக்கிறார்கள். உண்மையில் அது 2வது டக்ளஸ் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். அடுத்ததாக ஏனைய கட்சிகள் என்று பார்த்தால் சிங்கள தேசிய கட்சிகள் ஏனைய இல்லாம போயிருக்கின்றது. அதாவது யூஎன்பி இல்லாம போயிருக்கின்றது, பொதுஜன பெரமுனை அல்லது அங்கேன் ராமநாதன் இல்லாம போயிருக்கின்றார். அந்த இடத்துக்கு பதிலாக சில வேளைகள் மிச்சம் 3 சீட்ஸ் தமிழரசு கட்சியில 1 என்றாலும், மற்ற சுயேட்சை குழுவில் 1 என்றாலும், மற்றது தமிழ் மக்கள் கூட்டணியிலிருந்து ஒருத்தர் வரலாம் என்று உத்தியப்பட்ட செய்தியை சொல்லுது. ஆனாலும் கூட ஒட்டுமொத்தமா தமிழர் தேசத்தில தாயகத்தில நீங்க சொன்ன மாதிரி ஒரு மாற்று அரசியல், அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பு
திருப்பி கட்டி வளர்க்கப்பட வேண்டும். நாங்கள் இது ஆரம்பத்திலே எங்களுக்கு தெரியும் இது ஒரு இழிநிலைக்கு போகுது, அதாவது ஜீரோ ஆகி மக்கள் மத்தியில் ஒரு குழப்பமாயிருந்து ஒவ்வொரு திரைத்திலும் பெற தேர்வு முடிவுகள் ஒரு பரிசீலனைக்கு வரும். உதாரணத்துக்கு பாருங்க, சங்கு சிவில் அமைப்புகளும் கொஞ்சம் கட்சிகளும் சேர்ந்து வடகிழக்கில் முன்னெடுத்தார்கள். ஆனா அதுல சிவில் அமைப்புகளை உடைஞ்சு அவைகள் ஒதுங்கி விட்டார்கள். அதை ஒரு கட்சியினர் குறிப்பிட்ட கட்சியினர் அதை கொண்டு வச்சினார். அப்ப அங்க தமிழரசு கட்சிக்குள்ள 2 பிரிவினையான் என்று தேர்தலை கேட்டார்கள், அது 3 பிரிவினையான் என்று தேர்தலை கேட்டார். இந்த மட்டக்களப்புல ஒன்று ஐக்கியமாக மட்டக்களப்பு வந்து ஐக்கியமாக நின்று தமிழரசு கட்சி ஐக்கியமாக நின்று கூட்டாக நின்று மட்டக்களப்பு இடத்துல வந்து ஒரு கணிசமாக 2 அல்லது 3 சீட் பெறும் சொல்லுகிறார்கள். ஆனாலும் கூட ஏனைய பிரதேசம் ஒரு செய்தியை சொல்லுகிறது, டேஸ்பரால இருக்கிற நாங்களும் ஈழத்திலே இருக்கிறவர்களும் இனி வரப்போற காலத்துல தேசிய திரட்சியை கொண்டு வரக்கூடிய வகையில பேரம் பேசும் நாங்கள் தான் பாதிக்கப்பட்டனர், நாங்கள் தான் அழிக்கப்பட்ட இனம், உரிமை கேட்கிற இனம் நான் ஒன்றாக இருக்கிறதுக்கு உரிமை கொடுக்க மறுக்கிற இனம் எங்கட விஷயத்துல வந்து அவன் அந்த மறக்கிற விஷயத்துல ஒன்றாக இருக்கிறான். ஆனா நாங்கள் உரிமை கேட்கிற நாங்கள் பாதிக்கப்பட்ட நாங்கள் பலவாறாக பிரிந்து துண்டு துண்டாக இருக்கின்றோம். எனவே எங்களுக்கும் ஒரு வெளிநாட்டில் இருப்பவர்களும் நாங்கள் ஒரு திரட்சிக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும். தனித்தனி நபர்களுக்கோ தனித்தனி கட்சிகளுக்கோ தனித்தனி சுயேட்சைகளுக்கோ இல்லாமல் ஒரு திரட்சியானதுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு பரிசீலனை இந்த தேர்தல் முடிவு நிறைய விடயத்தை எங்களுக்கு சொல்லும். ஏனென்றால் மாவீரருடைய கனவுகள் கனவாகத்தான் இருக்கும், செயல்வடிவம் பெறாது. எனவே அது செயல்படும் போராடும் என்றால் இப்ப கிளிநொச்சி மாவட்டத்தை பாருங்கள். கிளிநொச்சி மாவட்டத்தில் கூட இன்றைக்கு எங்களுடைய அரசியல் இருந்த ஒரு பிரதேசம், முக்கியமான சர்வதேச சமாதான பேச்சுவார்த்தை நடந்த ஒரு பிரதேசம். அந்த பிரதேசத்தில் கூட எங்களுக்கு கிட்டத்தட்ட 43% தான் தமிழ் அரசு கட்சி எடுத்திருக்கு வீதம், மிச்சம் 57 வீதமும் மற்ற கட்சிகள் எடுத்திருக்கு. முல்லைத்தீவு மாவட்டத்தை எடுத்தால் வீரம் சேர்ந்த முள்ளிவாய்க்கால் பிரதேசம், அங்க தமிழரசு கட்சி முன்னிலைக்கு வந்து பாலமாஸ்டர் குறிப்பிட்ட ஒரு விடயம், இந்த திரட்சி தமிழ் பேசும் மக்கள் மத்தியிலே ஒரு திரட்சி ஏற்படவில்லை அல்லது அந்த திரட்சிக்கு பங்கம் விளைவிப்பதாக தொடர்ச்சியான செயற்பாடுகள் இருக்கின்றன. அது தொடர்பான ஒரு முக்கியமான விமர்சனத்தை அல்லது முக்கியமான செயற்பாடுகளை செய்ய வேண்டி இருக்கின்றது போன்ற பார்வை இருக்கின்றது. இதற்குள் தமிழரசு கட்சியினுடைய உடைவு, தமிழ் தேசிய முன்னணியினுடைய வெளியேற்றம் போன்ற பல்வேறுபட்ட விளக்கங்களும் வியாக்கியானங்களும் தொடர்ச்சியாக பலராலும் முன்வைக்கப்பட்டு கொண்டுதான் வருகின்றது. ஆனால் இன்று ஒரு தமிழ் தேசிய அல்லது மன்னிக்கணும், ஒரு தேசிய கட்சிக்கு, இலங்கையினுடைய ஒரு தேசிய கட்சிக்கு அது எந்த ஒரு தமிழர் தரப்பினுடைய ஆதரவும் இல்லாமல் தமிழர்கள் மத்தியிலே செயற்பட்டு கொண்டிருக்கின்ற அரசியல் தலைமைகள் என்பதே சரியானதா என்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது. அதற்கு பின்னால் வருவோம். அரசியல் செயற்பாட்டாளர்கள், இந்த கட்சிகள், இவர்களுடைய ஆதரவு இல்லாமல், இவர்களுடைய ஆதரவுடன் கட்சிகளுக்கு மக்கள் வாக்களித்ததை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இந்த ஆதரவு இல்லாமல், அதற்கான குரல் இல்லாமல் இன்னொரு தரப்பு நேரடியாக மக்களுடைய வாக்குகளை ஓரளவுக்கு பெற்றிருக்கின்றது. சேனன் இதனை எதிர்த்தரப்பு வாக்குகள் என்று குறிப்பிட்டிருந்தால் நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? நானும் தோழர் சேனனோடு இந்த விஷயத்தில் ஒத்து போகின்றேன். இதற்கு முக்கியமான காரணத்தை நாங்கள் எடுத்து ஆய்ந்தால் 82ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கான பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட்ட போது ரோஹண விஜயவீரா அவர்கள் 3ஆவதாக வந்தார். கிட்டத்தட்ட 4 லட்சம் வாக்குகளை அவர் சுவீகரித்திருந்தார். அதன் பின்புதான் ஆய்வாளர் சரவணன் போன்றவர்களுடைய குறிப்புகளின்படி அதன் பின்புதான் JR ஜெயவர்தனா இவர்களை பாராளுமன்ற பாதையில் விட்டு வைக்க கூடாது என்ற முடிவுக்கு வந்தார். அதுபோல இந்திரானந்த டி சில்வா என்ற இராணுவ புகைப்பட பிடிப்பாளர் தோழர் ரோஹண விஜயவீரா அவர்களுடைய இறுதி வாக்குமூலத்தை பதிவு செய்த போது பலத்த சித்திரவதைகளுக்கு மத்தியிலும் தோழர் ரோஹண விஜயவீரா அவர்கள் ஒரு விஷயத்தை குறிப்பாக சொன்னார். நான் ஒருபோதும் இந்த தேசத்தில் ஆயுதந்தாங்கிய கிளர்ச்சியை புரட்சியை நடத்த முயன்றவனோ முற்பட்டவனோ அல்ல. என்னை மீண்டும் மீண்டும் இவர்கள் அந்த வழிக்கு அடித்து துரத்தினார்கள், காட்டுக்கு அனுப்பினார்கள் என்று. அதுபோல எங்களுடைய இயக்கத்தையும், தமிழ் தேசிய இயக்கத்தையும், அதை விடுதலை புலிகளை சேர்த்தோ சேர்க்காமலோ, விடுதலை புலிகளை சேர்க்காமல் தமிழ் தேசிய இயக்கத்தை பார்க்க முடியாது. அதனையும் இந்த ரோஹண விஜயவீரா தலைமையில் நடந்த கிளர்ச்சிகளையும் நாங்கள் ஒப்பிடவும் கூடாது. ரெண்டும் வேறானவை. பாராளுமன்ற பாதையில் செல்ல விரும்பிய ஒரு மத்தியதர வர்க்க இளைஞர்களை, படித்த இளைஞர்களை, வேலையில்லா திண்டாட்டத்தால் மிகவும் பாதிக்கப்பட்ட இளைஞர்களை திட்டமிட்டு ஒடுக்கி தெருவாக டயர் போட்டு கொளுத்தி ஒரு சர்வ நாசத்தை
இலங்கையின் இரு ஆளுங்கும்பல் பிரிவுகளும் மாறி மாறி வெற்றிகரமாக செய்து வந்தன. மேலும் அவர்கள் தமிழ் மக்களிடமிருந்து நாட்டை பாதுகாக்கிறோம் என்ற போர்வையில் பொருளாதார விஷயங்களில் கிட்டத்தட்ட மஹிந்த ராஜபக்ச குடும்பத்தினர் 95 விதமான நாட்டின் பொருளாதாரத்தை கட்டுப்படுத்தினர், தங்களுடைய கைகளிலேயே வைத்துக் கொண்டனர். அது மஹிந்தவின் சகோதரராக யாழ்ப்பாணத்தில் இருந்த டக்ளஸ் தேவானந்தா கூட அதைத்தான் செய்தார். அதைத்தான் இப்போது விண்ணன் வழங்கும் பேட்டிகளிலிருந்து நாங்கள் கிரகிக்க முடிகின்றது. இவற்றையெல்லாம் தொகுத்து பார்த்த ஸ்ரீமான் பொதுஜனம் இந்த என்பிபி வாக்களித்துள்ள ஊழலற்ற ஒரு நாட்டை கட்டியெழுப்பும் திட்டத்தை அவர்கள் ஒரு புதிய சக்திகள் என்ற முறையில் ஒரு வாய்ப்பை வழங்க தயாராக இருக்கின்றார்கள். ஆனால் இது வேறு, தேசியன ஒடுக்குமுறை என்பது வேறு. தேசியன ஒடுக்குமுறைக்கு என்பிபி துணை நின்றது, சந்திரிகா அமைச்சில் பங்கு வகித்தது, சுனாமி கட்டமைப்பை எதிர்த்து இன்றைய ஜனாதிபதி அவர்கள் தனது பதவியை துச்சமென ராஜினாமா செய்தார். இது போன்ற விவகாரங்கள் இன்னொரு பக்கமாக இருக்கின்றது. அதுக்கு முக்கியமான காரணம் என்பிபி அளித்துள்ள இலங்கையர் அனைவரும் சமனாக உணரும் நிலை உருவாகும் என்ற வார்த்தை யாலத்தை தமிழ் பேசும் ஒடுக்கப்பட்ட தமிழர்கள் இப்போது நம்புகின்றனர். அவர்களுக்கு 2016 2019 வரை சுமந்திரன், டக்ளஸ் தேவானந்தா அதனை நம்புகின்றார்களா அல்லது இவ்வளவு காலம் மக்களை இதைவிட இவர் பெட்டர் என்று சொல்லுகின்ற அந்த லெசர் ஈவிலிசம் இருக்கின்றது இல்லையா, குறைதீமை இருக்கின்றது இல்லையா? இப்ப மஹிந்த ராஜபக்சவை விட சரத் பொன்சேகா எல்லாம், சரத் பொன்சேகாவை மஹிந்த ராஜபக்சவை விட மைத்ரிபாலன் எல்லாம், மைத்ரிபால ஸ்ரீசேனாவையும் விட ரணில் விக்ரமசிங்கன் எல்லாம், ரணில் விக்ரமசிங்க விட சஜித் பிரேமதாசன் எல்லாம். அப்ப மக்களுடைய விட அனுரதிசநாயகன் எல்லாம் மட்டும் முடிவுக்கு வந்து விட்டார்கள். அந்த மக்கள் வந்து விட்டார்கள். இல்ல இதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமாயின் 1947 1981 வரைதான் பாராளுமன்ற பாதையை ஒரு போராட்ட பாதையாக ஆசனங்களால் பேரம் நடத்தி தமிழீழக் கனவை அல்லது தமிழர்களுக்கு ஒரு சுயாட்சி பிரதேசத்தை உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கையை தமிழ் பேசும் மக்கள் கொண்டிருந்தனர். 81 கிட்டத்தட்ட 2009 முள்ளிவாய்க்கால் வரை பாராளுமன்ற பாதை என்பது நிராகரிக்கப்பட்ட ஒரு பாதையாக, குப்பை கூடைக்குள் வீசப்பட்ட ஒரு பாதையாக இருந்தது. விடுதலை புலிகள் சர்வதேச அங்கீகாரத்தை பெறுவதற்காகவும் பல்லினத்தன்மையை நிரூபிப்பதற்காகவும் குப்பை கூடைக்குள் இருந்தவர்களை மீண்டும் குன்றிமணிகள் என்று கொண்டு வந்து சபையில் ஆட வைத்தனர். பாராளுமன்றத்தை போர்க்களமாக்க சென்ற போர்ப்படை விடுதலை புலிகள் ஆபத்தில் மாட்டிக்கொண்ட போது தொலைபேசிகளை அணைத்துவிட்டு பேசாதிருந்தனர், வாழாதிருந்தனர். இதனை ஒரு வியாபாரியாக இருந்த விண்ணன் அவர்கள் கூட மிக அழகாக சொல்லுகின்றார். இப்போது இருக்கும் பிரச்சனை கஜேந்திரகுமார் பொன்னம்பலமோ சுமந்திரனோ உண்மையாகவே தேசியத்தை, சுயநிர்ணய உரிமையை பிரதிபலிக்கின்றார்களா என்றால் இல்லை. அவர்கள் 6வது திருத்த சட்டத்துக்கு அஞ்சி சாகின்றார்கள். சுமந்திரனுடைய கனவு என்பது ஒரு சட்ட அமைச்சராக வருவது. அதற்காக புதிய அரசியல் யாப்பை உருவாக்குவதில் அவர் தலைகீழாக உழைத்திருக்கின்றார். மக்களுக்கே சொல்லுகின்றார், இந்த வரிகளை நான் தான் அனுராவுக்கு எழுதி கொடுத்தேன் என்று. அனுரா அதை பற்றி மூச்சே விடவில்லை. ஆனால் ஜனாதிபதிக்கு தான் ஒரு ஆலோசனாக இருக்கின்றேன் என்று காட்டிக்கொள்வதில் சுமந்திரன் மிக தீவிரமாக இருக்கின்றார். மறுபக்கத்தில் இலங்கை பாராளுமன்றமானது எல்லா வேலை வாய்ப்புகளையும் மந்திரிகள் வாயிலாக, பாராளுமன்ற பிரதிநிதிகள் வாயிலாகத்தான் வழங்குகின்றது. இப்போது டக்ளஸ் தேவானந்தா தோற்றுவிட்டார் என்றவுடன் யாழ்ப்பாணத்தின் பொதுமகன் சொல்லுகின்றான் எவ்வளவு வேலை வாய்ப்புகளை வாங்கி தந்தார் என்று. உண்மையாக வேலை வாய்ப்புகளை வழங்குவது ஒரு அரசின் கடமை. ஆனால் இலங்கை போன்ற நாடுகளில் இது மந்திரியின் கைஞரியம் அல்லது கைவண்ணம் என்றாகி போய்விட்டது. இப்படியான நிகழ்ச்சியிலிருந்து ஒரு மாற்றாக, ஒரு புதிய வழியாக மக்களுடைய அதிகாரத்தை நிர்ணயிக்கக்கூடிய சக்தியாக ஒரு பெரிய வாய்ப்பு என்பிபிக்கு வழங்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட சரியாக பயன்படுத்தும் மாற்றம் நிகழுமா? அதுதான் கேள்வி. இப்போதுதான் நீங்கள் சரியான இடத்துக்கு வந்திருக்கின்றீர்கள். 171 இருக்கைகளை அவர்கள் கைப்பற்றக்கூடும் என்று நண்பர் குரலரசன் அனுப்பி வைத்திருந்த அட்டவணை சொல்லுகின்றது. எதிர்கட்சிக்கு கிட்டத்தட்ட 40% இருக்கைகள் தான் கிடைக்கும் போல் இருக்கிறது. இப்படி என்றால் ஒரு அசுர பெரும்பான்மை கிடைக்கப் போகின்றது. இந்த அசுர பெரும்பான்மையை வைத்துக் கொண்டு தென்னிலங்கையின் கருத்து சித்திரக்காரர் வரைவது போல ஆற்றுக்குள் ஒரு படகு, அந்த பெரிய படகை IMF போட்ட, அதற்குள் தண்ணீரை நிரப்பி ஒரு சிறிய படகில்
அனுரவை விட்டிருக்கின்றார்கள் என்றுதான் கருத்து சித்திரக்காரர் கருத்து தெரிவிக்கின்றனர். இந்த கருத்து நீடிக்குமானால், IMF உடைய சுரண்டல் நீடிக்குமானால், அது எந்த அளவிலும் குறைக்கப்படாமல் இருந்தால், அல்லது கோபாலபிள்ளை அமலலிங்கம் அவர்கள் சொல்வது போல ஏற்றுமதியில் இருந்து இறக்குமதி 20 மடங்கு அதிகம், இறக்குமதியில் விவசாய பொருட்களும் அடக்கம், ஆக மொத்தத்தில் இலங்கையில் செய்யக்கூடிய வெங்காயத்தை, கோழி முட்டையை இலங்கையில் தயாரிக்க வேணும் NPP ஒரு முயற்சியை செய்யுமா? செய்தால் NPP தொடர்ந்து வெற்றி பாதையில் முன்னேறும். ஆனால் இந்த மாதிரியான உள்ளூர் முயற்சிகளை IMF ஆதரிக்குமா? உண்மையான ஆட்சியாளர்கள் அல்லது இந்த கடன் வழங்கும் நிறுவனங்கள் இவற்றை ஆதரிக்குமா என்ற $1 மில்லியன் கொஸ்டின் உள்ளது. இவற்றுக்கு எதிராக NPP எந்த அளவுக்கு போராடும் என்பதெல்லாம் சொல்ல முடியாது. இன்னும் சொல்ல போனால், இப்போது திருவோணமலையில் வெற்றி வாகை சூடியுள்ள அருண் ஹேமச்சந்திரா அவர்கள் சமர் நிகழ்ச்சிக்கு வழங்கிய பேட்டியில் 22ஆம் தேதி முட்டை விலை குறையும் என்று சொல்லி இருக்கின்றார். ஆனால் அங்கு முட்டை தயாரிப்பாளர்களுடைய அறிக்கைகளில் இருந்து அவ்வாறு விலை குறைவதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லப்படுகின்றது. இவ்வாறான விஷயங்களை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இல்லை, ஒரு 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 காலத்தில் புலம்பெயர் தேசங்களில் தமிழ் தலைவர்கள் வரும்போது முட்டை எறிவதற்காக தமிழ் இளைஞர்கள் காத்திருந்தார்கள் என்று கூட சொல்லுவார்கள். அப்படி முட்டையின் அரசியல் ஒரு பெரிய அரசியலாக இருக்கின்றது. அதை விடுவோம். நாங்கள் இப்போது இதில் ஒரு முக்கியமான கேள்வி இருக்கின்றது சேனன். இந்த தேர்தல் முடிவுகள் இன்னொரு விடயத்தையும் சுட்டி காட்டுகின்றன. தமிழ் மக்கள் மத்தியிலேயே அதிகமாக காரசாரமாக பேசப்படுகின்ற ஒரு விடயமாக கூட இருக்கின்றது. அண்மையில் கூட இந்த விடயம் பேசப்பட்டிருந்தது. ஒருவருடன் பேசும் பொழுது வடக்கு கிழக்கு என்பது, வடக்கு கிழக்கு இணைப்பு என்பதை அல்லது வடக்கு கிழக்கு இணைந்த தாயகம் என்பதை இன்று இருக்கும் நிலையில் கிழக்கில் இருக்கும் நிலைமை அல்லது கிழக்கில் இருக்கும் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்ற ஒரு துணியில் சுமந்திரன் கூட இதனை பல இடங்களிலே பேசி இருக்கின்றார். அந்த உரையாடலிலே பேசும்பொழுது சொல்லப்பட்ட இன்னொரு விடயம் என்னவென்றால், வடக்கு கிழக்கு இணைப்பு என்பது கிழக்கு மக்கள் இதை எதனை வைத்துக் கொண்டு சொல்லுகின்றார் என்றால், கிழக்கின் சுயநிர்ணயம் என்று பிள்ளையான் போன்றவர்கள் மற்றும் பலர் அங்கிருக்கின்றவர்கள் அதனை முன்னெடுக்கும் பொழுது அதற்கு அங்கு வடக்கில் இருந்து சென்றவர்களால் அல்லது வடக்கின் கட்சிகளால் கிழக்கில் ஒரு 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 டிஸ்கிரிமினேஷன் இடம்பெறுகின்றது என்ற அடிப்படையில் அந்த மக்கள் சில விடயங்களை பார்க்கின்றார்கள். பிள்ளையானுக்கான வாக்குகள் கூட கிடைத்திருக்கின்றது. இதனை வைத்துக்கொண்டு இந்த அலசரை நிகழ்த்தும் பொழுது வடக்கில் இருக்கும் கட்சிகளுக்கு சில எதிர்ப்பு மனநிலை அங்கிருக்கும் மக்கள் காட்டுகின்றார்கள். ஆனால் வடக்கு கிழக்கு இணைப்பென்று வரும் பொழுது வடக்கை விட கிழக்கு மக்கள் தான் அங்கு மிக ஆக்ரோஷமாக அந்த இணைப்பினை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு கருத்தில் இருப்பார்கள் என்ற ஒரு கருத்தும் சொல்லப்பட்டது. அதாவது கிழக்கில் தான் தேசியம் என்பது மிக கூர்மையாக இருக்கின்றது என்ற விடயம் என்று பலராலும் எதிர்கருத்தாக முன்வைக்கப்படுகின்றது. இந்த தேர்தல் முடிவுகளை வைத்துக் கொண்டு அந்த முடிவுக்கு வர முடியாவிட்டாலும் கிழக்கில் NPP-யினுடைய வெற்றி என்பது சாத்தியமாகாத ஒரு நிலைமை இருக்கின்றது. ஏதோ ஒரு வகையில் தமிழரசு கட்சிக்கு, அங்கு தமிழரசு கட்சி மேல் அதிக விமர்சனங்கள் இருந்தாலும் தமிழரசு கட்சிக்கு மக்கள் வாக்களித்திருந்தமையை வெறுமனவே நாங்கள் ஒரு சாணக்கியனுடைய வெற்றி அல்லது இன்னும் ஒரு குறிப்பிட்ட ஒரு நபருடைய வெற்றி அல்லது ஒரு குறிப்பிட்ட கட்சியினுடைய வெற்றி என்று நாங்கள் பார்ப்பதா, இந்த வடக்கு கிழக்கு மக்கள் அல்லது கிழக்கினுடைய மக்களுடைய மனநிலை சற்று வேறுபாடாக இருப்பதாக பார்க்க முடிகின்றதா சேன? இல்ல, வேறுபாடுதான். ஆனால் ஒரு விஷயத்தை நான் இங்க குறிப்பிட வேண்டும். அதாவது நாங்கள் பழைய ஃபார்முலாக்களை வைத்துக்கொண்டு புதிய உலகத்தை அணுக முடியாது. இது திட்ட தெளிவாக அமெரிக்க தேர்தலும் சரி, இலங்கை தேர்தலும் சரி, எல்லா தேர்தலிலும் பிரதிபலிக்கின்ற ஒரு முக்கியமான விஷயம். பழைய ஃபார்முலாக்கள் சரி வராது. நாங்கள் ஏற்கனவே இருக்கின்ற விஷயங்களை லாஜிக்கல் அப்ரோச்சை வச்சுக்கொண்டு நாங்கள் அணுக முடியாது. வடக்கு கிழக்கு உடைவு அது இது எல்லாத்தையும் இது ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலைக்கு நகர்ந்திருக்கிறோம் உலகம் முழுக்க, இலங்கைக்கு மட்டுமல்ல. சோ அந்த அடிப்படையில் இது நாங்கள் சில விஷயங்களை புரிந்து கொள்வதற்கான முயற்சியை எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது. தற்பொழுது என்ன மாற்றங்கள் உருவாகி இருக்கின்றன, மக்கள் இதை நோக்கி நகர்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். இது நாங்கள் தொடர்ந்து சும்மா இதை சொல்ல முடியாது. ஏதோ ஒட்டு மொத்தமா ஒரு ஃபேக்டர், ஒரு காரணியில், இந்த காரணியில் அல்லது அந்த காரணியில் மட்டும் நாங்கள் போட்டுவிட போக முடியாது. ஒன்று, அதாவது தமிழரசு கட்சியின் ஃபெயிலியராக மட்டும் இதை காட்ட முடியாது. பல்வேறு காரணிகள் இருக்கின்றன. அப்ப இதுல நீங்க சொன்னது போல பார்க்க போனா இருக்கிறவர்களுக்கு தமிழரசு கட்சி தான் பல காட்டி இருக்கின்றது கிழக்கில். நீங்கள் சொன்னது போல அதை வைத்துக்கொண்டு முழுமையாக நாங்கள் ஒரு முடிவுக்கு வர முடியாது. நீங்கள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் எடுத்து பாருங்கள். கிழக்கில்
ஒரு பலமாக இருந்த கட்சி எத்தகைய அடி வாங்கியிருக்கின்றது. இன்னும் முழுமையாக தேர்தல் முடிவுகள் முழுமையாக வரவில்லை. இருந்தாலும் கூட இந்த நிலவரத்தை நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கின்றது. அதாவது ஒரு விஷயத்தை நாங்கள் ஒரு ஃபேக்ட், அதாவது இருக்கின்ற தெளிவாக நடந்திருக்கிற விஷயத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது தற்போது நான் முதல் குறிப்பிட்டது போல் 50 கிட்டத்தட்ட 40% மேற்பட்ட மக்கள் வாக்களிக்காமல் இருந்த போதும் கூட, லோவர் டேர்ன் அவுட் இருந்தும் கூட ஒரு விஷயம் திட்ட தெளிவாக பதிவாகி இருக்கின்றது. இன்று யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு பாராளுமன்ற தேர்தலில் என்பிபி வெற்றி அடைஞ்சிருக்கு. யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு வெற்றி அடைந்திருக்கு. இது உண்மையான விஷயம். இதை நீங்க இலகுபடுத்தி பார்க்க முடியாது என்ற ஆய்வாளர்கள் குறிப்பாக இது தெற்கு வடக்கு கிழக்கு உடைவு நீங்க இதுவரை காலம் நடந்த எல்லா தேர்தல்களையும் நீங்கள் பார்க்க முடியும். அவர் சொன்னது போல அந்த தேர்தல் காலத்தை முக்கியப்படுத்தாத காலத்தில் இருந்தும் அல்லது பின்வாங்க நீங்க அந்த வடக்கு தெற்கு உடைவுகளை நீங்கள் பார்க்க முடியும். வடகிழக்கு இவ்வாறு வாக்களித்தார்கள். இந்த தேர்தலில் மட்டும் அதை நீங்கள் பார்க்க முடியாது. குறிப்பாக வடக்கில் வட்டுக்கோட்டையில் இருந்து பொயின்பெற்றோ வீராக மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் என்பிபி. வட்டுக்கோட்டையிலும் அவர்கள் அதிக கூட எடுத்திருக்கிறார்கள். பொயின்பெற்றோவிலும் அங்கு கூட எடுத்திருக்கிறார்கள். நல்லூரில் கூட எடுத்திருக்கிறார்கள். பல்வேறு இடங்களில் அதிகமாக வாக்குகளை அவர்கள் வென்றெடுத்திருக்கிறார்கள் என்பது ஒரு புதிய நிலவரம். இதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். இந்த நிலவரத்தில் நீங்கள் சொல்வது போன்ற லாஜிக்கலான பார்வைகளை நாங்கள் வேறு முறையில் அணுக வேண்டும். நாங்கள் ஏற்கனவே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இது எவ்வளவு காலத்தான் பாடிக்கொண்டிருக்கோம். எல்லாரும் ஒற்றுமை வந்தா மக்கள் ஓட்டு போடு. எந்த அடிப்படையில் ஒற்றுமை என்று தானே கேட்கின்றோம். நாங்கள் திருப்பியும் இன்னொரு கூட்டமைப்பை காட்டணும், திருப்பியும் இன்னொரு கோலிஷனை கூட இறங்காயங்க. தயவு செய்து எத்தகைய கொள்கை மக்களுக்கான போராட்டம் என்ற என்ன என்றதை பேசுவோம். இது ஒன்று கருவாதையும் கிடையாது. மக்கள்கிட்ட போய் நீங்கள் ஓகே நீங்க எங்களுக்கு வாக்கு போடுங்க, எல்லாரும் ஒண்டா நின்றா சரிதான் என்றா என்னென்று கொண்டு வரது உண்டா? திருப்பியும் ஒரு கூட்டமைப்பை கட்டமைப்பு கொண்டுருவோம். என்பதுதான் முக்கிய. மக்கள் ஏமாற்று எத்தனை காலத்துக்கு தான் நீங்க ஏமாற்ற முடியும் என்ற கேள்வியை தானே மக்கள் என்று ஒட்டுமொத்தமா வைக்கிறார்கள். அவர்கள் தெற்கில் இருக்கின்ற மக்கள் கூட ஒட்டுமொத்தமா என்பிபியுடைய கொள்கைகளுக்கு ஆதரவு கொடுத்து போடுகிறார்கள் என்று சொல்ல முடியாது. தெற்கில் மட்டுமில்லை, வடக்கில் மட்டுமில்லை. மக்களை குறை சொல்ல முதல் நாங்கள் ஒரு கேள்வியை கேட்க வேண்டும். இந்த அமைப்புகள் அல்லது மாறுகின்ற சிச்சுவேஷன் இத்தகைய வழியில் இன்றைய இருக்கின்ற கிளிநொச்சியில் நீங்கள் பார்த்தீர்களா, இவ்வளவு மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். பல்வேறு இடங்கள் போய் பாருங்கள் வறுமை எந்த அளவுக்கு இருக்கின்றது என்று. எந்த பிள்ளையை நான் வகுப்புக்கு அனுப்புவது, பள்ளிக்கூடத்துக்கு படிக்க அனுப்புவது, எத்தனை முறை எந்த சாப்பாட்டை நான் குறைத்தி சாப்பிடுவது என்று எல்லாம் சிந்திக்கிறார்கள் மக்கள். பெரும்பாலும் சாராய கடைகளை பெற்று வந்திருக்கிறோம். அதான் ஒரு பக்கத்தார சாராய கடைகள், இன்னொரு பக்கத்தார என்று சொல்லும் பொழுது ஒரு பொப்புலிஸ்ட் சார்ந்த நடவடிக்கைகள் பலப்படுகின்றன. அமெரிக்க தேர்தலோடு நீங்கள் பாருங்கள், அதை யாருமே ப்ரெடிக்ட் பண்ணவில்லை. ட்ரம்ப் இவ்வளவு தூரம் வெல்லுவார் என்று சொல்லி அமெரிக்காவில் இருந்து ஒரு முக்கியமான ஜேர்னலிஸ்ட் அழுதே விட்டார். அவர் யாருமே இவர்கள் ப்ரெடிக்ட் பண்ணவில்லை. என்னன்னு சொன்னா மக்கள் கேட்கிறார்கள், எங்களுடைய பிரச்சனை உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு விளங்குதே இல்லை என்ற ஒரு பிரச்சனையை அவர்கள் எதிர்த்து வைக்கிறார்கள். ஆதரவு என்றதுக்கு அப்பால் இருக்கின்ற நிலவரத்தை நாங்கள் சிந்திக்க வேண்டும். அதற்கான ஒரு கொள்கை திட்டத்தையோ அதற்காக மக்கள் மத்தியில் போராடி நிற்கின்ற அமைப்பையோ பற்றி சிந்திக்கிறதை விட்டுட்டு, ஒரு அரசியல் போராட்ட தளம் சார்ந்த ஒரு அமைப்பை பற்றி சிந்திக்கிறதை விட்டுட்டு மீண்டும் நாங்கள் அந்த ஒற்றுமை இல்லாம போலதான் பிரச்சனை, பழையபடி நாங்கள் அதை செய்த வேண்டாம், எல்லாம் சரி வர வேண்டாம். எந்த அடிப்படையில் இந்த ஒற்றுமையை கொண்டு வர போகிறீர்கள்? தயவு செய்து நடக்கின்ற பிரச்சனையில் இருந்து விளங்கி கொண்டு அடுத்ததை நோக்கி நகர்வோம். வடக்கு கிழக்கு உடைவு நீங்க சொன்னது ஒரு சிக்கலான ஒரு விஷயம். தெற்கு கிழக்கில் இருக்கின்ற மக்கள், முஸ்லிம் மக்கள் வேறு விதமாக பார்க்கின்றார்கள். அங்கு ஒரு டென்ஷன் இருக்கிறது. முஸ்லிம் மக்கள் மத்தியிலும் சிங்கள மக்கள் மத்தியிலும் அங்கிருக்கின்ற தமிழ் மக்கள் மத்தியிலும் ஒரு டென்ஷன் இருக்கின்றது. இதை பாவிச்சு ஓட்டெடுப்பதற்காக வேலை செய்கிறார்கள் அங்கிருக்கின்ற பிள்ளையார் போன்றவர்கள். அவர்கள் மேலே எத்தனையோ குற்றச்சாட்டு இருக்கின்றது. இந்த கடந்த தேர்தலில் வரும்பொழுது இந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் குரூப்பை வைக்கிறதா சொல்லி இருக்கின்றார் அனுரா. இதுவரை காலம் தேர்தலில் வெற்றி அடைவதற்கு முதல் வரையும் அனுரா சார்ந்தவர் சொல்லிக் கொண்டிருந்தார்கள், கொத்தபாய பிள்ளையான் இவர்கள் சார்ந்த ஒரு கான்ஸ்பிரசி சார்ந்ததுதான் அந்த குண்டு வெடிப்பன்று. இது இன்றைக்கு முஸ்லிம் மக்கள் மத்தியில், கிழக்கை பொறுத்தளவில் எல்லா முஸ்லிம் மக்கள் மத்தியிலும் மிக பலமாக இருக்கின்ற ஒரு விஷயம். இதை
அனுரவை சார்ந்தவர்கள் நேரடியாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். இன்று அவர்களுக்கு பலம் இருக்கின்றது. அத்தனை பேரையும் கூண்டில் நிறுத்தி உள்ளே அனுப்புவதற்கோ அல்லது அந்த வேலைகளை செய்ய வேண்டிய வேலைகளை செய்வதற்கோ, அதை செய்ய போறார்களா இல்லையான்றது அடுத்த விஷயம். என்ன நடக்க போகின்றது என்பது அடுத்தது இன்னொரு விஷயம். அதை பற்றியும் பேச வேண்டும். ஆனால் இந்த பிள்ளையான் முதலானவர்கள், நீங்கள் போய் பாருங்கள், முஸ்லிம் மக்கள் வாழ்கின்ற இடங்கள் யாரையாவது கேட்டு பாருங்கள். எல்லா ஒரு காமன் நாலேஜ் அந்த மக்கள் மத்தியில், இது பிள்ளையானை சுத்தி இருக்கிற கொஞ்சம் கூட்டம் வந்து மக்களை ஏமாற்றி வித்தியாசம் செய்கிறார்கள். அங்கு வடக்கில் காரை எடுத்து வித்து கொடுத்து விட்டு அது நாங்கள் பென்சில் வாங்குவதற்காக செலவு செய்தோம் என்கிறார். எங்கே எத்தனை கோடிக்கணக்கில் பென்சில் வாங்கி கொடுத்தீர்களா என்ன? அப்ப மக்கள் மத்தியில் இருக்கின்ற அரசியல்வாதிகளோ இந்த தலைமைகளோ இந்த அமைப்புகளோ எந்த அடிப்படையில் எந்த கொள்கை அடிப்படையில் இயங்குகிறீர்கள் என்று கேட்டால் இல்லை. இந்த நிலவரத்தில் கொள்கை அடிப்படையில் இயங்குவர்களும் ஒதுக்கப்படுகிறார்கள். இந்த அடிப்படையில் மக்கள் வாக்களிக்கவில்லை இல்லையா? முக்கியமா வடக்கு கிழக்கில் இந்த அடிப்படையில் வடக்கு கிழக்கில் என்பிபிக்கான ஆதரவு அல்லது ஒரு இந்த இதே தமிழ் அரசியல் தலைமைகள் கைகாட்டியவர்களுக்கு தவித்துவிட்டு என்பிபிக்கு அவர்கள் வாக்களிக்கவில்லை. அது மிக குறுகிய காலத்திற்குள்ள வார் இந்த ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. மக்கள் பார்க்கிறார்கள் நடேசன். நாங்கள் இதில் இருந்து கொண்டு இதுதான் சிந்திக்கிறார்கள் மக்கள் என்று சொல்ற ஒரு தெனாவட்டாக பேச முடியாது. அதைத்தான் நான் முதல் சொன்னேன். அந்த பழைய ஃபார்முலாக்களை நாங்கள் பாவிக்க முடியாது. இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். மக்களை பொறுத்தளவில் ஒரு விஷயத்தை வடக்கு தெற்கு கிழக்கு எல்லா திசைகளிலும் பதிஞ்சிருக்கிறார்கள். உங்கள் மேல் இருக்கு, யார் மேலும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அறகலைய போராட்டத்தின் போது எல்லா எம்பிகளையும் வெளியேற்று என்றுதானே அவர்கள் வைத்தார்கள். எத்தனை எம்பிகள் எத்தனை மினிஸ்டர் இன்றைக்கு பதவி இழந்திருக்கிறார்கள் என்று அந்த பிரச்சனையை அது ஒரு ஆழமாக பதியப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே இருக்கின்ற அத்தனை கூட்டமும் பொய்யும் களவும் செய்கின்றவர்கள் என்ற ஒரு கருத்து மக்கள் மத்தியில் ஆழமாக பதியப்பட்டிருக்கின்றது. இதற்கு காரணம் யார்? நீங்கள் புனிதப்படுத்த முடியுமா தமிழ் தலைமைகளை என்றால் இல்லை. அவர்களும் அதே கூட்டத்தில் ஓடின, அதே கூட்டையில் ஊர்னவர்கள் தான் என்பதை மக்களுக்கு தெரிகிறது. அப்ப இது நான் சொல்லவில்லை உடனடியாக என்பிபி தன்னை நிலைநாட்டி விட்டேன். இல்லை, அடுத்த இடத்தில் அவர்கள் அடி வாங்கலாம். 3% தான் இன்றைக்கு எடுக்கிறான்னு சொன்னா திருப்பி நாமல் ராஜபக்ச வரலாம், யாருக்கு தெரியும். ஆனா மக்களை பொறுத்து அதனால்தான் எதிர்ப்பு என்று நான் சொன்னேன். இது ஒரு நிலை நிறுத்தப்பட்ட ஒரு கொள்கையின் அடிப்படையை நோக்கி மக்கள் நகர்ந்த வாக்கு அல்ல. அது மட்டும் தெளிவாக தெரிகிறது. அதே சமயத்தில் மக்கள் மத்தியில் இருக்கின்ற எதிர்ப்பு என்று பதியப்பட்டிருக்கின்றது. இதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அது அமெரிக்காவாக இருக்கலாம், ட்ரம்புக்கு வாக்களித்த தொழிலாளர்களோ அங்கிரு கஷ்டப்படுகிறவர்களோ பாருங்கள். எத்தனை பேர் வந்து லட்டினோவை சேர்ந்தவர்கள் பிளாக் அமெரிக்கன்ஸ் வந்து இவ்வளவு பேர் வாக்களித்திருக்கார்கள் ட்ரம்புக்கு என்று. நீங்கள் அதை ஒரு ரேசிஸ்டுக்கு வாக்களித்து செல்லி விட்டார்கள் கருப்பர்கள் என்று சொல்ல முடியுமா? அதை வாசிக்க முடியுமா? வாசிக்க முடியாது. இதே பிரச்சனை தான் இலங்கைக்குள் இருக்கின்ற பிரச்சனை. மக்கள் மத்தியில் இருக்கின்ற எதிர்ப்பும் வெறுப்பும் இவர்கள் வேண்டாம் என்ற ஒரு கருத்தொன்று இருக்கு இல்லையா? அது பலமாக இருக்கின்ற அந்த பலத்தின் குரலைத்தான் இன்று நாங்கள் எல்லா மூலை முடுக்குகளை பார்க்கின்றோம். முக்கியமாக இதை விளங்கிக் கொள்ள வேண்டும். நிச்சயமாக பாலா மாஸ்டர், முக்கியமாக சேரன் குறிப்பிட்ட விடயம் இந்த மக்களை திரட்டுதல் என்பதன் இதன் அடிப்படையில் என்று இருக்கின்றது. இன்று தமிழ் அல்லது தமிழர்கள் என்பதன் அடிப்படையில் மக்களை திரட்டுதலை விட அரசியல் ரீதியாக மக்களை திரட்டுதல், விடுதலை புலிகளின் போராட்ட காலகட்டத்தில் ஒரு அரசியல் ரீதியான திரட்சியை தான் அவர்கள் முன்னெடுத்தார்கள். அவ்வாறான ஒரு திரட்சியை முன்னெடுப்பதற்கு யாருமே தயாரில்லை. அங்கு அதற்கான ஒரு மிகப்பெரிய இடைவெளி இருக்கின்றது. மக்களை வெறும் மக்களிடம் வாக்கு பெறுவதற்கான அரசியல் தான் அங்கு முன்னெடுக்கப்படுகின்றதை தவிர மக்கள் திரட்சியை ஏற்படுத்துவதற்கான ஒரு அரசியல் அங்கு இல்லாத ஒரு சூழ்நிலை தானே காணப்படுகின்றது. ஓமம். என்னென்றால் இப்ப ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை என்னன்னு சொன்னால், தெற்கில் ஏற்பட்டிருக்கிற மாதிரி எங்களோட வடக்கு கிழக்கு தாயக பகுதியிலும் வந்து ஊழல் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. அதே நேரத்தில் பொருளாதார பிரச்சனைகளும் தாக்கத்தில் இருந்திருக்குது. அதே போல இப்ப ஜனாதிபதி வந்த நேரத்தில், இப்ப ஜனாதிபதி வந்த பிறகு பலாலியை திறந்து விட்டார். அப்ப இதுவரை காலம் உள்ள ஜனாதிபதிகள் திறக்காத ஒன்ற பலாலி இந்த ரோட்டை திறந்திருக்கிறார். இனி படிப்படியாக இவர் வென்றால் காணியை விடுவிப்பார், நாங்கள் போய் மீளக்குடியேறலாம் என்ற ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில வந்தது. இன்றைக்கு வட மாகாணத்திலேயோ கிழக்கு மாகாணத்திலேயோ தேசிய மக்கள் சக்தியில போட்டியிட்ட வேட்பாளரே தெரியாமலே தேசிய மக்கள் சக்தி ஜனம் போட்டிருக்குது. வடக்கு கிழக்கில் வேட்பாளர் தெரியும். ஒற்ற முகம் தேசிய மக்கள் அனுரகுமார திசநாயக்கா என்ற ஒற்ற முகத்துக்கு தான் அது செய்யப்பட்டிருக்கு. ஏனென்றால் அவர் வந்து சொன்னது ஈஸ்டர் குண்டு தாக்குதலை அதோட விசாரணை தொடங்க போறேன். ரைட். அடுத்தது பாத்பூமின் அந்த விடயங்களை வெளியே கொண்டு வர போறேன். முதலாவது தமிழ் மக்கள் கூட்டணியினுடைய தலைவர் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அந்த பட்டியல் வந்தோன்னு மறுத்தார். சார்த்தி பிரச்சனை போய் கொண்டிருக்கு. சில பேர் வந்து எழுத்துல கொடுக்க இல்லை, போன்ல எடுத்து சொல்லி இருக்கணும், போன்ல சார்ஜ் செய்திருக்கணும், அதை கண்டுபிடிக்க இயலாது.
அதை கண்டு ஆனால் சுமந்திரன் சொல்ற அதை கொண்டு வரும். அப்ப இது பேர் கொண்டு வர போறேன். அப்ப ஊழல் ஒழிக்கப்பட போகின்றது, பொருளாதார விலைகள் வந்து குறைக்கப்படுகிறது. இப்ப சேனன் சொன்னா சரி, அதுல மக்களுக்கு வந்து அந்த பிரச்சனை இருக்கு. இது பொருளாதார பிரச்சனை. பொருளாதார பிரச்சனை கூட பார்க்கலாம். இப்ப நாங்கள் இங்கே இருந்து ஒரு பாராளுமன்றத்துக்கு கொஞ்சம் பேர் அனுப்பி அவை அங்க போய் பேரம் பேசி அவை அங்கே இருந்து ஒரு திருப்பதியை வாங்கிட்டு வரதை விட நாங்களே நேர தேசிய மக்கள் கட்சிக்கு ஏன் ஒரு புரோக்கர் நிறுத்தி படி முதலாவது போயிட்டு தான் சொன்னேன். இப்ப சனத்துக்கு ஒரு அதிருப்தி வந்து கட் பண்ணி இருக்கு சார். இந்த இடையில முகவர் தேவையில்லை. இந்த தமிழக கட்சிக்கு இதுகளுக்கும் போட்டு இவியல் போய் அங்க போய் அக்ரிமெண்ட் என்ன எக்கிய ராஜ்ய அந்த ராஜ்ய இந்த ராஜ்ய இதுகளெல்லாம் செய்யற விட்டுட்டு நாங்களே நேர போயிடுவோமே என்றுட்டு சனம் போயிட்டு. அதுக்கு காரணம் பிள்ளையார் வழிநடத்துறார். ஆனால் இப்ப மக்கள் வந்து சரியான ஒரு ஒருமுகப்படுத்தப்பட்ட வகையில கட்சி இல்ல, எல்லா கட்சிகளும் இல்ல. இல்லாதபடியினால இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தி வந்திருக்கிறார். இவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பதனூடாக இந்த இப்படியான பிரச்சனைகள் சனம் நீங்க சொன்னாரு, கிராமத்து ஜனங்கள் எல்லாம் பெரிய கஷ்டப்படுது. பொருளாதார முட்டை இஷ்யூ ஆகுது. நாங்கள் வடக்கு கிழக்கு ஒரு விவசாய பூமி, கோழி வளர்க்கிற பூமி, ஆனா முட்டை வளர்க்கிறோம். வடக்கு கிழக்குல 2/3 வந்து தாய பூமி, 2/3 வந்து கடல் பிரதேசம். ஆனால் இந்தியாவில இருந்து வேறு நாடுல இருந்து கருவாடும் மீனும் வளர்க்க செய்கிறோம். வடக்கு கிழக்குல மாடுகள் வளர்க்கிற பிரதேசம் இனங்க. ஆனால் வேறு நாடுகள் இருந்து பால் வளர்க்கிறோம். அதே மாதிரி வடக்கு கிழக்குல தாயத்துல இளைஞரை அரிசி உற்பத்தி, அதுதான் மிஸ்டர் அருணும் குறிப்பிட்டிருந்தார், அரிசியை இறக்கிறோம். எனவே இந்த நடைமுறையை இருந்ததால நாங்கள் ஏற்றி பழக்கம் ஒரு பெரிய ஒரு இடவழி, பொருளாதார இடவழிகள் வந்தோன்றிருக்கு. நாங்கள் வெளிநாட்டு உற்பத்தி ஊக்குவிக்கப்படையில சொல்றோம் என்றால் அனுரகுமார தேசநாயக்க சொல்ற இந்த வாய்ப்பு மக்கள்கிட்ட இந்த வெற்றிடம் இருக்க அபிவிருத்தியை கொண்டு வருவோம்னு சொல்றேன். நாங்கள் என்னத்தை சொல்றோம்னா அபிவிருத்தியை கொண்டு வந்தால் அந்த அபிவிருத்தியை தக்க வைப்பதற்கு அரசியல் உரிமை வேணும். ஆனா இந்த இடவழி இப்ப அரசியல் உரிமை வேணும்னு சொல்லி விடனாலும் தக்க வச்சு கொண்டிருந்த அந்த எண்ணம் இப்ப விடப்பட்டு போச்சு. என்ன விடப்பட்டு போச்சுன்னா இந்த தமிழ் தேசிய தலைமைகள் மீது நம்பிக்கை இல்லை. இவை உரிமை பெற்றதெல்லாம் அபிவிருத்தியை பின்னுக்கு கொண்டு உரிமையை எடுத்துக்கொண்டு அபிவிருத்தியை செய்தால் அந்த அபிவிருத்தி எங்களை கையில இருக்கு நினைச்ச சனம் இந்த கதையில இருந்து விலகிட்டு இனி நாங்கள் இப்ப அவன் வந்து அபிவிருத்தியை செய்ய பொருளாதார பிரச்சனை, வாழ்வாதார பிரச்சனை அல்லது அபிவிருத்தி அடிப்படை பிரச்சனை எல்லாமே உரிமை சார்ந்த பிரச்சனை தான். அது தமிழ் தேசிய பிரச்சனை என்பதும் அங்கு இருக்க மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனையுடன் சேர்ந்தது. இது தேசிய பிரச்சனை வேறு, பொருளாதார பிரச்சனை வேறு என்ற ரீதியில் பேசுவதும் கூட மக்கள் மத்தியிலே அவ்வாறுதான் இவர்கள் இவ்வளவு நாளும் பேசியிருந்தார்கள். உங்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை முதல் தீர்த்துவிடும். அது கூட ஒரு மக்கள் மத்தியிலே தவறான புரிதல். அது மக்களுக்கு இவர்களை விட்டுவிட்டு நேரடியாக நாங்கள் தேசிய மக்கள் சக்திக்கு ஒரு மாற்றத்தை காட்டுகின்றார்கள். நீங்கள் எதிர்காலம் பற்றின பிற்றிய பயம் இருக்கின்றது அங்க இருக்க இளைஞர்களுக்கும் எல்லாருக்கும். எதிர்காலம் இல்லை, எல்லாம் நாட்டை விட்டு ஓடணும் என்ற வேற வழி இல்லை. உங்களுக்கு பாருங்க ருப்பி எப்படி இருக்கின்றது. வெளிநாட்டில் இருந்து காத்து கொண்டிருக்கலாம். நீ அவர்களை பொறுத்தளவு வெளிநாட்டுல நீங்க சுகமா இருந்து கொண்டு காத்துறீங்க. எங்களுக்கு நாங்க என்ன எதிர்காலத்தை எதிர்பார்க்கிறது? இலங்கை அப்படி டவுன் த பேன் பேங்கரப்சி அடிச்சிருக்கு என்ற ஒரு பிற்றிய ஒரு கோபம் வந்து எல்லா மூலையும். நாங்கள் ஏற்கனவே பல தடவை நாங்கள் சமஸ்வராடி அமைப்பு சார்பாக பல தடவை சொல்லிக்கொண்டு அறகலையா வைக்கின்ற டிமாண்ட் இது வந்து தமிழ் மக்கள் பங்கு பெற்றலாம் எல்லாம் சொல்லுவார்கள். எல்லா இலங்கையின் ஒவ்வொரு மூலையிலையும் தாக்கப்பட்டிருக்கிறது. இது என்னென்னா அங்கு பொருளாதாரம் பங்கு பெற்றலே மக்கள் காட்டி இருக்கின்றார்கள் கூட சொல்லலாம். அந்த மனநிலையை அந்த மனநிலையை காட்டியிருக்காங்க. 1981 ஆண்டு யாழ்ப்பாணத்துல 11 ஆசனம் இருந்தது. பிறகு அது 8 ஆகி 7 ஆகி 6 ஆகி வந்ததுக்கு காரணம் என்ன? நீங்க சொன்னதுதான் ஜனம் எல்லாம் வெளியேறுது. இப்ப கடந்த 6 மாதத்துக்கு 25,000 இளைஞர்கள் வெளியேறிட்டு வடக்கு கிழக்கில இருந்து தொடர்ச்சிய வெளியேற்றம் நடந்து கொண்டிருக்கு. அதுக்கு காரணம் என்ன? அந்த காரணங்கள் கண்டறியப்பட வேண்டும். இல்ல இறுதி கேள்வி அருளிடமிருந்து இறுதி கேள்வி உங்களோட சேனன் மற்றும் பாலா மாஸ்டர் அவர்கள் உங்களுடைய இறுதிக்கட்ட கருத்தான அதை எடுத்துக்கொண்டேன். அருளிடம் ஒரு முக்கியமான கேள்வி, புலம்பெயர் தேசத்திற்கும் ஈழத்தில் இருக்கும் மக்களுக்கும் மிக பெரிய ஒரு இடைவெளி இது வந்துவிட்டது இருக்கின்றது தெரிகின்றது. இந்த எலெக்ஷன், இந்த தேர்தல் முடிவுகள் அதை காட்டுகின்றது என்று சொல்லுகின்றார்கள். எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? மிகச் சுருக்கமா. நிச்சயமாக அந்த எண்ணம் மாற்றப்படும். குறிப்பாக இந்து ஆசிரியர் ட்ரம்ப் அவர்களுடைய பிரச்சார முறையை பார்த்துவிட்டு இதுபோல எல்லாம் ஒரு தேர்தலில் பிரச்சாரங்களில் பேச முடியுமா என்று கேட்டதை நாங்கள் மறக்கக்கூடாது. சுருக்கமாக சொன்னால் நிலத்திலும் சரி புலத்திலும் சரி பாசிசம் வலுப்பெறுகின்றது. இப்போது பெற்றிருக்கின்ற அசுர பெரும்பான்மையை வைத்துக் கொண்டு இலங்கையில் ஏற்பட போகும் என்பிபி அரசு முதலில் இறையாண்மையை நிலைநாட்ட வேண்டும். குறிப்பாக டக்ளஸ் தேவானந்தா அவர்களுடைய தோல்வி என்பது மீனவர்களுடைய பிரச்சனையை
இந்தியாவுக்கு நொந்துவிடும் என்பதற்காக இந்தியாவை கண்டிக்காது அல்லது மீனவர்களை திரட்டி மீனவ தொழிலாளர்களை திரட்டி இந்திய வேலாதிக்க சுரண்டலுக்கு எதிராக போராடாமல் இருந்தது முக்கியமான காரணம். இது போன்ற விஷயங்களில் ஒரு பொதுவான விஷயங்களில் இந்த நிலமும் புலமும் மீண்டும் ஒருங்கிணையும் என்றுதான் நான் நினைக்கின்றேன். அவர்கள் அங்கிருப்பவர்கள் நம்பலாம் இங்கு பூத்து குலுங்குகின்றது என்று. ஆனால் நிறைய பேர் இப்போது தொழிலாளர்களாக இங்கு வந்து வேலை வாய்ப்பெற்று இருக்கின்றார்கள். நிறைய பிரச்சனைகளை இந்த நாடுகளும் சந்திக்கின்றது. இங்கிலாந்தின் புதிய அரசு நிறைய கடன்படுகின்றது. அமெரிக்காவின் புதிய அரசு நிறைய வாக்குறுதிகளை கொடுத்திருக்கின்றது. ஆனால் காப்பாற்றுமா என்று தெரியாது. கிட்டத்தட்ட என்பிபிக்கு கிடைத்த அசுர பெரும்பான்மை போன்ற விடயம்தான் அதுவும். ஆக மொத்தத்தில் நாங்கள் இந்த விஷயங்களுக்கு பொறுத்திருந்து அவதானிப்பதும் எங்களுடைய இன்றைய அரசியல் தலைமைகளுடைய குறைபாடுகளை மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்துவதன் ஊடாக மக்கள் மத்தியில் ஒரு அரசியல் விழிப்புணர்வையும் ஒரு சரியான தலைமையை தேர்ந்தெடுக்கக்கூடிய அறிவு, பொது அறிவு, அரசியல் அறிவு மக்கள் மத்தியில் உருவாவதற்குமே நாங்கள் உழைப்பதுதான் சரியானது என்று நம்புகின்றேன். நிச்சயமாக தமிழ் பேசும் மக்கள் நிலம் உட்பட ஸ்ரீலங்கா தேசம் சிவந்திருக்கின்றது என்று சொல்லுகின்றார்கள். மக்கள் மனங்கள் அல்லது மக்கள் கைகளும் மக்கள் கரங்களும் தொடர்ந்து சிவக்குமா அல்லது வெளுக்குமா என்று தொடர்ச்சியாக பார்க்கலாம். இன்று நம்முடன் இணைந்திருந்து உங்களுடைய கருத்துக்களையும் எங்களுடன் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி.